படம் ஆரம்பிக்கிறது. ஒரு சாரல் பரந்த பாலைவனம். அங்க ஒரு இராணுவக்காரன் பாதுகாப்பு பணியில. தொலைவில் பாறைகளுக்குள்ள ஒருத்தன் வெடிகுண்டு வைக்கிறான். டபுள் ஆக்ஷன். இராணுவக்காரன் துப்பாக்கியால டக்குன்னு சுடுறான். அந்த மனிதன் சாகுறான். சரி, இப்ப அவங்க திரும்பி அவங்க கேம்ப் போகணும். ஒரு இராணுவக்காரன் பெயர் ரியான். ரியான் தன் ஸ்னைப்பர் ஸ்கோப்ல ரோட்டை பார்க்கறான். ரோட்ல என்னமோ புள்ளிகள். ஆஹா, என்னதுன்னு யோசிக்கிறான். வண்டியை நிறுத்த சொல்றான். டேய், அந்த புள்ளி இருக்கிற இடத்துல சுடுடான்னு சொல்றான். ஸ்னைப்பர் 2 சுடுறான். எதுவும் இல்ல. லாஸ்ட் ஷாட்டை டக்குன்னு சுடுறான். பெரிய வெடிச்சு. பாறைகளுக்கு பின்னாடி இன்னும் ஸ்னைப்பர்கள். அடக்கடவுளே, ஓடுங்க ஓடுங்க. தொலைவில் ஒரு சின்ன கிராமம். அங்க போய் சான். அங்க ஒரு பக்கம் பழுப்பு கண், ஒரு பக்கம் நீல கண். அந்த பாட்டன் ஒரு கிரானைட் கல்ல வச்சு ஸ்னைப்பர்லாம் வரவே மாட்டாங்கன்னு தடுத்து நிறுத்திட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ரைன் அவங்க பேஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த பாட்டனை பத்தி சொல்றாரு. அவங்க அந்த பாட்டன் கிட்ட இந்த இடத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா பாட்டன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்டுக்குள்ள வர சொல்றாரு. ரைன் பயந்து பயந்து அவன் கூட இருக்கிறவங்களோட வீட்டுக்குள்ள போறான். ரைப்ளே ரெடி பண்றான். டென்ஷன்ல குண்டையும் லோட் பண்றான். அப்போ ஒரு பொண்ணு சாப்பாட்டு பிளேட்டோட வந்துடுச்சு. அவங்களுக்கு ஷாக் நாட்கள் பல கழிந்தன. பாட்டன் பக்கத்துல வெடிச்சு சுவர் உடைஞ்சிடுச்சு. பாட்டன் வெளியே வந்துட்டாரு. ஸ்னைப்பர் இப்ப பாட்டனையும் கொன்னுடுவாங்களோன்னு அவங்க யோசிக்கிறாங்க. வெளியே வந்தா ஸ்னைப்பர்லாம் போயிட்டாங்க. சந்தோஷத்துல பீட் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடேங்கப்பா, பாருங்க, ஜெனரல் பஷீர் தாவூத் கான் கூட ஹைனா ரோடு பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. போர் பத்தி சொல்றாரு. ஆனா தாவூத் கான் வேண்டாம்னு கெட்டேறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்குன்னு அந்த ரோட்டை வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. தாவூத் கான் சூப்பர் பவர்ஃபுல்லான ஆளு. அவரு சொன்னா அவர் பையனும் சரின்னு சொல்லியே ஆகணும். சும்மா சப்பானி இல்ல. சரி, கேப்டன் கூட கை குலுக்கிட்டான். அப்புறம் பீட் ஒரு லேடி சோல்டியர் கூட பேசுறாரு. தாவூத் கான் விஷயம் பத்தி. நான் அவரு கனவை நிறைவேற்றுறேன்னு பீட் சொல்றாரு. அந்த லேடி நம்பிக்கை இருக்கு, நீங்க நிச்சயமா சாதிப்பீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பீட் சோல்டியர்ஸ் கூட்டத்துக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாரு. மில்கா சிங் பத்தி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. அவரு குரு சொல்றதை கேட்பாரு. ஒரு நாள் எல்லாத்தையும் அடைஞ்சிடுவோம்னு கனவு காண்பாரு. அதான் பீட் அவர் ஃப்ரெண்டு கூட ஸ்பேர் போறாரு. அங்க ரியான் ஜான்னு ஒருத்தர். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பார்க்கறா. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அவங்க டேபிள் பக்கம் வந்து சீக்ரெட் மிஷன் பத்தி ரைன் கிட்ட பேச டென்ட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போறாரு. ரைன் சொல்றாரு, போர் நாள்ல ஒரு பாட்டிய சந்திச்சேன், அவர் வீட்டுல தங்க இடம் கொடுத்தாருன்னு. அப்புறம் அந்த பையன் சொல்றாரு, அது எங்க பழைய சம்பிரதாயம்னு. அந்த நைட்லேயே ரைனும் ஜேனும் பேசிக்கிட்டாங்க. ஜேன் சொல்றா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு. ரைனுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஜேன் சொல்றா, இந்த வேலையை விட்டுடுவோம், நம்ம கெரியர்ல பிரச்சனை வரும்னு. ரைன் சொல்றாரு, யோசிச்சு பாப்போம்னு. அடுத்த நாள் ஒரு ஆள் அவன் பார்ட்னர் கிட்ட எப்படி எதிரிய கொல்லணும்னு சொல்லி கொடுக்கறாரு. கிடையாதுன்னு கூட தெரியாம. ஒரு அம்மணி சரியா கேட்டுக்கிட்டு இருந்தா. அங்க பீத், ரைனும் ஜேனும் பாட்டி கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிய அந்த பழைய மனுஷன் சொல்றான், என் பையன் இங்க வந்தான் சில நாள் முன்னாடி சுத்தி பார்க்க. ஆனா ஸ்னைப்பர்ஸ் அவனை கொன்னுட்டாங்க. டேய், பின்னாடி வந்த அந்த ஆளு உடனே ஹாஜி கிட்ட போய் சொன்னான். ஹாஜி சொன்னான், சரிதான், சில நாள் முன்னாடி ஸ்னைப்பர்ஸ் வந்தாங்க, இங்க எல்லாத்தையும் நொறுக்கி போட்டாங்க. அடுத்த நாள் ராயன் அவன் டீம் கிட்ட சொன்னான், நாளைக்கு நம்ம மிஷன், கவனமா இருங்க, இங்க நிறைய பேர் சாகிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க. டீம் கூட்டிட்டு அந்த பாலைவனத்துக்குள்ள போனாங்க. ஒரு இடத்துல நின்னு பாட்டு போட்டு ஆடினாங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாங்க. அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு போனாங்க. ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க அவங்க தேடின அந்த பழைய மனுஷனை பார்த்தாங்க. அவருக்கு சில காசு. சரிங்களா, ஒருத்தர் உதவி பண்ண பணம் கொடுக்கறாங்க. ஆனா அந்த முதியவர் வாங்க மறுக்கிறார். அடேங்கப்பா. அப்புறம் என்னன்னா, ஒரு மகா யோதா அந்த பாலைவனத்துக்கு திரும்பி வந்திருக்காராம். அந்த யோதா பத்தி சொல்றாரு. அந்த முதியவர் நம்பர் கொடுக்கறாரு. அந்த மகா யோதா பத்தி தெரிஞ்சுக்க சொல்றாரு. அந்த முதியவர் போயிட்டாரு. நம்மள அந்த முதியவர் சேவ் பண்றாருன்னு சொல்றாங்க. காரை நோக்கி போறாங்க. அந்த யோதாவை நம்ம காத்திருந்து சந்திக்கலாமா என்று கேக்குறாங்க. ஒரு நாள் அந்த யோதாவை கொன்னுடலாம்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டே தலிபான் போறாங்க. சடார் என்று கார் வெடிச்சுது. எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க. ஸ்னைப்பர் வெடிச்சு போடுறாங்க. ஓடி ஓடி போறாங்க. ஸ்னைப்பர் ஃபயரிங் பண்றாங்க. அவங்களும் ஃபயர் பண்றாங்க. வெளியே வந்துட்டாங்க. அப்போ ஹாஜி ஒரு லாரியோட
சீக்கிரமா அந்த லாரியில ஏறி அங்கிருந்து ஓடிடுறாங்க. டேய், திரும்பி தங்களோட கேம்ப போய் டீம்மேட்டோட அந்த ஸ்னைப்பர்ஸ் பத்தி பேசுறாங்க. பீட் சொல்றான் அந்த ஸ்னைப்பர்ஸ் ஒரு பெரிய பாறைய பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு. ஒரு நாள் பீட் இதை ஹாஜி கிட்ட சொல்றான். ஹாஜி யோசிக்கிறான், அந்த பாலைவன ஓனர் கிட்ட போய் பேசணும்னு. அடுத்த நாள் பீட் அந்த பாலைவன ஓனர் விவரம் டேய் கிட்ட கேட்கிறான். தெரிய வந்தது பாலைவன ஓனர் தாவூத் கான். பீட் கிளீன் ஃபோன் பண்ணி ஸ்பேர் கொண்டு வர சொல்றான். கிளீன் 2 வீல்ல ஸ்பேர் கொண்டு வந்தான். பீட், ரயான், ஹாஜி தாவூத் கான் கிட்ட இருக்கிற லேண்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பீட் ரயான் கிட்ட சொல்றான் அந்த முதியவர் மகன் சாவ பத்தி தாவூத் கான் கிட்ட பேசணும்னு. அவர் அங்க விவசாயிகளை பாத்துக்கிறார். ரயான் சொல்றான் தாவூத் கான் கிட்ட சொல்லணும், அவருடைய விவசாயிங்க அந்த ஸ்னைப்பர்ஸ் வரவு போக்கு பார்க்கணும்னு. ஸ்னைப்பர்ஸ் வந்தா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லணும். இப்போ ரயான் அவரு டீம்மேட்டோட ஆயுதங்களை ரெடி பண்றாங்க. சாரிங்க, நீங்க சொன்ன கதைய தமிழ்ல யூடியூப்ல போயட் வீடியோ பண்றவங்க மாதிரி எக்ஸைட் பண்ணி சொல்ற மாதிரி மாத்த சொன்னீங்க இல்லையா? அதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். இந்த மாதிரி ரொம்ப வேகமா மாத்த முடியாது. கொஞ்சம் நேரம் கொடுங்க, நல்லா பண்ணி தர்றேன். ஆனா ஒரு நாள் அவங்கள சண்டை பொழந்து போச்சு. கிளீனர் சொன்னதை கேட்டுட்டு ஃபித்து சொல்றான், டேய், தாவூத் கானை அழிச்சுடணும், அவனும் நம்மள கிழிச்சுடலாம். எவ்வளவு மாறினாலும் பணத்துக்கு முன்னாடி எல்லாரும் மாறுவாங்க. அந்த பழசான மனுஷனுக்கு தெரிய வந்துடுச்சு தாவூத் கான் பையன் ஷேவ் பண்ண போறான்னு. சட்டுன்னு அவன் டீமை அனுப்பி அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த பழசான மனுஷன் கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அந்த சமயத்துல தாவூத் கானுக்கு ஃபோன். உங்க பையனை கிட்னாப் பண்ணிட்டோம். ரயான் திரும்பி வந்துட்டான். ஜெயின் ஒரு ரூம்ல சந்திச்சா. ஜெயின் ஒரு போட்டோ காமிச்சா. எனக்கு பிள்ளை போறது. ரயான் சந்தோஷமா போயிட்டான். அந்த நேரத்துல ஃபித் டெலிஃபான் 4 பத்தி கேப்டன் கிட்ட பேசிட்டான். தாவூத் கானை பத்தி சொன்னான். தாவூத் கான் ஒரு நாள் ஸ்னைப்பர் கிட்ட போயிருந்தான். கேப்டன் சொன்னான் அவனை கொன்னுடு. சட்டுன்னு ஃபித் கிளீனர் அந்த பழசான மனுஷனை சந்திக்க போயிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க டீம் தாவூத் கானோட போஸ்ட். அடேங்கப்பா, ஒரு இடம் காட்டுறாங்க. அங்கதான் அட்டாக் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த பழைய ஆள்கிட்ட தாவூத் கான் பத்தி தெரிஞ்சுக்க சில காசு கொடுத்து விசாரிக்கிறாங்க. எப்போ இருந்து தெரியும்னு கேட்டா, நாங்களும் இங்க சாதாரண விவசாய மாதிரி தான் இருந்தோம். ஆனா இப்போ எங்க பொண்ணோட கொலையாளியை பிடிக்க போறோம்னு சொல்றாரு. அந்த இரவே ரைன் ஜேன் கூட சந்திக்கிறான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஜேன் ரொம்ப சந்தோஷப்படுறா. அருமையான லவ். ரைன்போர்ல போறது ஜேனுக்கு தெரியும். ஜாக்கிரதையாயிருன்னு சொல்றா. ரைன் சரி சரின்னு வாக்களிக்கிறான். அடுத்த நாள் கேப்டன் பெரிய கூட்டத்தோட நிகழ்ச்சிக்கு போறாங்க. ரைன் அவன் கூடவே இருக்கிறவங்க கூட மலையிலே ஏறி துப்பாக்கியோட நல்லா ஏம் பண்ணி வச்சிருக்கான். வீடும் நிகழ்ச்சி நடக்கிற இடமும் தெரியுது அவனுக்கு. தாவூத் கான் கூட்டம் எங்க வரும்னு பார்க்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். அடேங்கப்பா, சாலையில தாவூத் கான் கூட்டம் வருது பாருங்க. சீரியஸா இல்ல, அந்த வீட்டுக்கு தான் போறாங்க. அப்படியா? உடனே பீட் கால் சென்டர்ல இருக்கவங்கள கால் பண்றான். அந்த ஏரியால எல்லா காலையும் ஹேக் பண்ண சொல்றான். சூப்பரா, அந்த மேனேஜர் அந்த ஊர்ல எல்லா காலையும் ஹேக் பண்ணிட்டான். ஐயையோ, தாவூத் கான் அந்த முதியவருக்கு எதிரா நிற்கிறான். பீட் அவன் டீம் கூட அந்த ஊர்ல என்ன பேசுறாங்கன்னு கவனமா கேட்டுட்டு இருக்கான். முதல்ல அந்த முதியவர் தாவூத் கான் மேல அவன் மகன் கொலை காரணமா குற்றம் சாட்டுறான். தாவூத் கான், ஆமா, நாங்கள் தான் உன் மகனை கொன்னோம். அவன் நாங்க போட்ட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு சொல்றான். அப்புறம் தாவூத் கான் அவன் மகனை பத்தி கேக்குறான். அடேங்கப்பா, அந்த முதியவர் ஒரு பையில இருந்து அவன் மகன் தலையை எடுக்கிறான். தாவூத் கான் கீழே விழுந்துட்டான். அவன் அந்த முதியவன் மேல கொன்னுட போறான். ஆனா ரியான் அவன் மேல கன் ஃபயர் பண்றான். டேய், டெத். அப்புறம்